இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்சஷன் ஒரு படங்க. ரீசென்ட்டா வெளியாகி ஒட்டுமொத்த உலகத்திலயுமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த படம் வந்து ஹிட் அடிச்சிருக்குது. கம்மி பட்ஜெட்னா எப்படி சொல்றது? YouTubeக்காக போட வேண்டிய அந்த படத்த வந்து அவர் டைரக்டர் ரெடி பண்ணியிருக்காரு. ஆனா வந்து படம் பயங்கர ஹிட் அடிச்சு 2000 கோடிக்கு மேல வசூல் அடிச்சிருக்குதுங்க. நம்ம ஊர்ல வல்லவன் ஒரு படம் வந்துச்சு. ஞாபகம் இருக்குதா? அதுல ரீமாசனோட கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா? அதே போல தான் சேம் நம்ம ஹீரோயினி கேரக்டர் வந்து மாத்திருவாய்ங்க. அது மூலியமா இந்த படம் வந்து என்னலாம் சந்திக்குதுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிரலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் வச்சா என்னத்த காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறான். யாருக்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வன்ட் இருக்காங்க. அந்த ஹோட்டல்ல வேலை செய்றவங்க. அவனோட காதலியான நிக்கின்ற அவங்க இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க கிட்ட வந்து காதல் சொல்ல முடியாத அந்த புலம்பல வந்து இந்த அம்மா கிட்ட பேசி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா சரி ஓகே தைரியத்தை வர வச்சுட்டு வந்து அந்த பொண்ணுகிட்டயே போய் சொல்லிருவோம் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கான். இத தன்னோட ஃப்ரெண்டுக்காரங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவனும் சொல்றான், டேய் நேட்ல போய் அந்த பொண்ணு கிட்ட சொல்றதுல என்னடா இருக்குது? டக்குன்னு போயிட்டு இந்த உன்னோட லவ்வ வந்து சொல்லிட்டா ஓகே இல்லன்னு ஒன்னு சொல்ல போறா. அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணி இதே முரளி மாதிரி இருந்தா எப்பரா மச்சான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி ஓகே அவகிட்டயே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து வீட்ல வந்து பாக்குறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆசையா வளர்த்த அந்த பூனை வந்து செத்து போயிருக்குது. ஐயோ ஏன்டா இப்படி செத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எதனால அது செத்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்து வச்சிருப்பாரு. அதை வந்து ஓவர் டோஸ் ஆகி அந்த பூனை சாப்பிட்டு செத்து போயிட்டு இருக்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோ வந்து கண் கலங்கி உடஞ்சி அழுவுறாரு. ஏன்னா ரொம்ப பாசமா அதை வந்து ரொம்ப வருஷமா வளர்த்துட்டு இருந்திருப்பாரு. அந்த பூனையை வந்து கார்பேஜ்ல போய் போட்டு வச்சிருப்பாரு. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மனநிலையில வந்து சரி ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி தன்னோட ஆஸ்தான காதலி இருக்கா பாத்தீங்களா நிக்கி அவளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவரோட போட்டோலாம் பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அந்த சமயத்துல வந்து அந்த ஹீரோயினியே கால் பண்ணிடுறா. இப்ப ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நைட் நடக்க போற பார்ட்டிக்கு வந்துடுறா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்குது. பேசிட்டு முடிக்கிற நேரத்துல நம்ம ஹீரோயின் வந்து நெக்லஸ் போட்டுருப்பாங்க போல இருக்குது. அது சாக்கடையில விழுந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா காணாம போயிருது. இந்த சவுண்ட் வந்து நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது. சரி அதனால அவளுக்கு சர்ப்ரைஸா நம்ம வந்து ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போறாரு. அந்த கடைக்கு போயிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தேடிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் ஒன் விஷ் வில்லோ அப்படின்ற ஒரு டப்பாவை பாக்குறாரு. இதை பார்த்ததுமே வந்து அந்த கடைக்காரமா சொல்லுது இது வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு நடந்திருக்கு தான். வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு வாங்கிக்க தம்பி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க நான் வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அதை வாங்கிட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் தான் படமே சூடு பிடிக்க போகுது. ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டில வந்து ஹீரோயினி ஹீரோ அப்புறம் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் கலந்துக்கிறாங்க. பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது நம்ம பூனை செத்துச்சு பாத்தீங்களா அந்த விஷயத்த வந்து நிக்கி கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி வேணா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அதனால பொறுமையா சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த நிக்கி கிட்ட சொல்லாமே இருக்கிறாரு. இப்ப பார்ட்டி நல்லபடியா முடிஞ்சிட்டு இருக்கு. கிளம்புற நேரத்துல ஃப்ரெண்டுகாரி ஒருத்தி இருப்பா. அதாவது சாரான்னு நினைக்கிட்டு அவகிட்ட வந்து சொல்லிட்டு அவர் வந்து இந்த மாதிரி பூனை செத்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவள வந்து சரி ஓகே ஓகே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதயா விடு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுறாங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நிக்கியை ட்ராப் பண்றதுக்காக நம்ம ஹீரோ வந்து கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சமயத்துல ரெண்டு பேருமே வந்து நல்லா பேசிட்டு இருக்காங்க. காதலை பத்திலாம் பேசிட்டு இருக்காங்க. உணர்வுகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எமோஷன்ஸ்லாம் நல்லா சூப்பரா கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. இந்த சமயத்துல எப்படியாவது வந்து நம்மளோட காதலை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட வந்து வீடே வந்துருச்சு. அது வரைக்குமே வந்து தன்னோட காதலை சொல்லவே இல்லை. இப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினே வந்து கிளம்பி போறாங்க. சரியா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்கி நிக்கி அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளோட காதலை சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அந்த பேரை சொன்னா பிடிக்கவே பிடிக்காதான். அந்த பேரை சொல்லி இவர் வந்து லைட்டா டென்ஷனும் பண்ணி விட்டுருவாரு. இப்போ நம்ம ஹீரோயினி கிளம்பி போயிருவாங்க. கிட்டத்தட்ட வந்து வீட்டுக்கிட்ட போயிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து யோசிப்பாரு என்னடா இது நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணமே இன்னைக்கு காதல சொல்லலாம்னு ஆனா இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ அந்த ஒன் விஷ் வில்லோன்னு ஒன்று வாங்கியிருப்பாரு பாத்தீங்களா அதை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா என்னையா இப்படி நடக்குது சரி ஓகே இது நம்ம வந்து விஷா கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நிக்கி இருக்கால அவ வந்து உலகத்திலே வந்து என்ன ரொம்ப 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 லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்டுருவாருங்க. வீட்டுக்குள்ளார போன நம்ம நிக்கி வந்து வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து என்ன இது உள்ள போன இங்க வந்து நின்னுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா நம்ம ஹீரோ கிட்ட வந்து சிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பேசுறாங்க ரொம்ப அன்பா பேசுறாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி டக்குன்னு மாறி இருக்குதே அப்படி மாதிரி நம்ம ஹீரோ பாக்குறாரு. ஆனா அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகல என்னடா இது அப்படி மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. இதுதான் இந்த படத்தோட தீம் ஸ்டேட்மே கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து சொல்றாங்க நான் வந்து உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது. நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோமே என்ன பண்றதுன்னு தெரியாம சரி வா அப்படி மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி நடக்குறாங்க. இது பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கே வந்து வியர்டா தெரியுது. என்ன இந்த பொண்ணு இப்படி மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. இப்போ ஓன் அழுகுது. ஏமா அழுகுற ஏமா சமாதானப்படுத்துறாரு நம்ம ஹீரோ. ஆனா அந்த பொண்ணு சொல்லுது எங்க அப்பாக்கு பிளட் கேன்சர் அதனால தான் நான் அழுகுறேன் மத்தபடி ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த நேரத்துல ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஹீரோவோட வீட்டுக்கு போயிடறாங்க. இப்ப ஹீரோ கூட நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ரொம்ப பாசமா இருக்காங்க. இப்ப ஹீரோயின் தூங்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு தூக்கமே வரல. என்னடா இது இந்த பொண்ணு வந்து டக்குன்னு இப்படி மாறிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம கேட்ட அந்த விஷயனால தான் இப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆன்லைன்ல வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒன் விஷ் வில்ல உண்மைதானா அப்படின்றத வந்து நம்ம ஹீரோ செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல முக்காவாசி பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது உண்மையிலேயே நடக்குது இந்த விஷயம் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு சிலர் வந்து இது ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல தூங்கிட்டாரு. காலையில விடிய காத்தால எழுந்து பார்க்கும்போது நம்ம நிக்கிய காணும் பக்கத்துல எங்கடா காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவ வந்து கிச்சன்ல இருக்கா. கிச்சன்ல போய் பாக்குறாரு. பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அந்த பூனை செத்து போச்சு பாத்தீங்களா அதுக்கு வந்து ஒரு இறுதி சடங்கு மாதிரி செஞ்சு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து என்னடா இந்த பொண்ணு ரொம்ப வித்தியாசமா பண்ணிட்டு இருக்குன்றத வந்து புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே வேலைக்கு கிளம்பி போறாங்க போல இருக்குது. ரெண்டு பேருமே ஒன்னாதான் அந்த வேலைக்கு போறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினி அப்புறம் வந்து ஃப்ரெண்டுக்காரன் 4 பேர் இருக்காங்க பாத்தீங்களா இவங்க தான் இந்த கதையில வந்து மெயினான ஆட்கள். இவங்க எல்லாருமே வந்து ஒரே இடத்துல தான் வேலை பாக்குறாங்க. இதுதான் இந்த படத்தோட செட்டப்மே கூட. இப்ப நம்ம ஃப்ரெண்டுக்காரமே பார்த்துட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயின் இருக்கா பாத்தீங்களா அவ வந்து நம்ம ஹீரோ வெச்ச கண்ணு வாங்க
வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கிறா. இத பார்த்த நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு வந்து என்னடா வியர்டா பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே தோணுது. நம்ம ஹீரோவுமே கண்டுக்காம சரி ஓகே ஓகே வேலையை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு முடிக்கும் போது இன்னைக்கு நான் வந்து உன்னை கூட்டு போய் பிக்கப் பண்ணி விட முடியாது, ஃப்ரெண்டுக்கார லேன் கூட நீ போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோனியும் வந்து ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இந்த சமயத்துல வந்து ஹீரோ போன் பண்ணி அந்த ஃப்ரெண்டுக்காரர் இருக்கா பாத்தீங்களா அவங்க கிட்ட சொல்லும் போது மச்சான் இவன் நடந்துக்கிறதே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குதா, நீ நோட் பண்ணி அப்படின்னு போது ஆமாண்டா நானும் நோட் பண்ணேன்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நேத்து தான் சரியா தூங்கல, இன்னைக்காவது நிம்மதியா தூங்கலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூங்க போறாரு. அப்ப வந்து கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயினி வந்து நின்னுட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சுக்க, நான் வந்து சரியாம பண்ணிட்டேன், அன்னைக்கு வந்து பூனையை வந்து இந்த மாதிரி பண்ணது வந்து தப்புதான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு வந்து ரிக்வெஸ்டா கேட்டுட்டு இருக்குது. என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை வந்து ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டு இருக்குது. நான் இது வரைக்கும் பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சிரு, நான் வந்து உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப பாசமா நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சரி ஓகே இந்த பொண்ணு ரொம்ப லவ் பண்ணுது, நம்மள லவ் டார்ச்சர் பண்ணி கொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சாரு. நல்ல ரிலேஷன்ஷிப் சூப்பரா போயிட்டு இருக்குது. ஒரு நாள் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ இருக்கார்ல அவர் கால் வந்திருக்கும். அந்த கால் வந்து அட்டென்ட் பண்ணாம அவர் வந்து திருப்பி வச்சுட்டு அந்த பொண்ணுகிட்டே பேசிட்டு இருப்பாரு. திரும்பவும் கால் வரும். ஃப்ரெண்டுக்காரன் தான் பண்ணிருப்பான். இப்ப ஃப்ரெண்டுக்காரன் தான் எல்லா விஷயத்தையும் சொல்றான். டேய் அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாலே இந்த மாதிரி கேன்சர் சீக்கிரம் செத்துவாருன்னு சொன்னாரு, அதெல்லாம் உண்மை இல்லடா அப்படி மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான். இப்ப ஹீரோவுக்கு புரியுது எதுக்காக இந்த மாதிரிலாம் இவ பண்றா அப்படிங்கும்போது உன்னோட அட்டென்ஷனை ஈர்க்கிறதுக்காக ஒரு வேலை பண்ணிருப்பாளோ என்னமோ அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஃப்ரெண்டுக்காரன். அது மட்டும் இல்லாம கெட் டுகெதர் பார்ட்டில வந்து நிக்கியும் ஃப்ரெண்டுக்காரையும் வந்து பேசிட்டு இருந்தாங்களா. அப்ப நிக்கி என்ன சொல்லிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஹீரோ இருக்கால அவன் வந்து என்னோட தம்பி மாதிரி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நிக்கி சொல்லிருக்காங்க ஃப்ரெண்டுக்காரி கிட்ட. இதை சொன்னதுமே வந்து அப்புறம் எப்படிடா என்கிட்ட வந்து ஒண்ணு மண்ணுமா இருக்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இல்ல ஆனா ஏதோ ஒண்ணு வியர்டா இருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் வச்சிடறான். இப்ப ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கல் கையசைன்னு சொல்லுவாங்க. அந்த கல்ல அவங்க அம்மாக்காரி வந்து ரொம்ப இந்த லக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்காக இதை வந்து கொடுத்தாங்களா. அதை வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து பண்றாங்க. இந்த படத்தோட டைரக்டர் இருக்கார் பாத்தீங்களா, அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல வந்து இந்த கல் பயங்கரமா ப்ளே பண்ணிருக்கும். அததான் இந்த படத்துல வந்து அவர் வந்து கண்டினியூட்டிவா யூஸ் பண்ணிருக்காரு போல இருக்குது. நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த உலகத்திலே உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது எனக்கு வந்து உன்னதான் ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு வந்து முழுசா புரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஒரு விஷயம் இருப்பார் பாத்தீங்களா, அதுதான் இப்ப நடந்திருக்குது போல் இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ பதறி போயிறாரு. இந்த சீன் பயங்கரமா இருக்கும். இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க அப்பா கேன்சரா அப்படின்னும் போது ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயின் வந்து அப்பாவுக்கு உடம்புலாம் நல்லா இருக்குன்றத ஒத்துக்கிறா. இருந்தாலுமே வந்து திடீர்னு சிரிக்கிறா, திடீர்னு வந்து கோவப்படுறா. இந்த டேட்டியே வந்து நீ கெடுத்து விட்டடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் மேல நம்ம ஹீரோ மேலேயே ரொம்ப கோவப்பட்டு பேசுறா. நம்ம ஹீரோ வந்து கூல் பண்ணி அங்க இருந்து கூட்டு போயிறாரு. வீட்டுக்கு போனதும் வந்து நம்ம ஹீரோக்கு புரிஞ்சது ஆஹா நம்ம கேட்ட விஷனால தான் இப்படி நடந்திருக்கு போல. இந்த சமயத்துல தூங்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் நடுராத்திரில நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூலையில நின்னுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு ஏமா சீக்கிரம் வாமா இங்க வந்து படுமா, ஏமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நான் தான் இந்த உலகத்துல உன்னை ரொம்ப லவ் பண்றேன், நீ என்ன லவ்வே பண்ண மாட்டடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. நானும் உன்னை ரொம்ப லவ் பண்றேமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சத்தமா கத்துறாரு. வா வந்து படு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஒரு பூத்தொட்டி மாதிரி இருக்கும் போல இருக்குது. அதை கையில எடுத்துட்டு குடுகுடு ஓடியாருது. மண்டையில போட்டு இவரை சாவடிக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். அந்த மாதிரிலாம் இல்ல. அந்த டேபிள்ல வச்சுட்டு ஹீரோயின் சமத்தா படுத்துறாங்க. ஆனா ஹீரோவுக்கு வந்து பதறுது. ஆஹா இது ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி ஒரு ரகமா இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்குதே அப்படி மாதிரி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து வேலைக்கு கிளம்புறாரு. ஹீரோயின் வரல போல் இருக்குது. வீட்டுல வந்து டேப்பெல்லாம் போட்டு கதவை மூடி வச்சிருக்காங்க. இவரும் ஓபன் பண்ணி எப்படியே வெளில வந்துடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து சிரிச்ச மேடிக்கு மூஞ்ச வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு போவாத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசலே நின்னுட்டு இருக்கா. வெளில வந்துட்டு சாப்பிடுறதுக்காக வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து சூப்பரா சமைச்செல்லாம் கொடுத்துருக்காங்க போல் இருக்குது. அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்டுக்காரி இருக்காரு பாத்தீங்களா, அவகிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு மனசு வந்து பேசிட்டு இருக்காரு. ஏன்னா ஃப்ரெண்டுக்காரிக்கு வந்து ஒரு அப்ளை பண்ணிருப்பா ஒரு காலேஜ் சீட்டுக்கு. அது வந்து அப்ளை பண்ணது வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்கு போல இருக்கு. அதனால அவ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பா. இப்ப ஹீரோவே வந்து கேட்டுட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல வந்து ஹீரோட டிஃபன் பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்மெல் கன்றாவியா வரும். அதை பார்த்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது டிஃபன் பாக்ஸுக்கு சமையலா என்ன கொடுத்துருப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆசையா வளர்த்தாரு பாத்தீங்களா பூனை, அதை வந்து சமைச்சு கொடுத்துருப்பா. இதை பார்த்து எல்லாருமே வந்து அருவருப்பாயிருவாங்க. என்னையா இது இந்த மாதிரிலாம் நடக்குது, இவ வந்து என்ன ஒரு மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து சந்தேகம் வந்துருது. இப்ப நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, இன்னைக்கு நைட் பார்ட்டி நடக்கும் போது தயவு செஞ்சு நம்ம நிக்கியை மட்டும் கூட்டு வராதரா, அவ வந்தாலே வந்து பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கார கிட்ட சொல்றான். சரி சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் மன ரீதியா வந்து பிரச்சனை இருக்கிறாடா, ஆனா வந்து அவர் ரொம்ப நல்லவ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறான். இப்ப ஹீரோவுக்கு வந்து புரிஞ்சிருச்சு இந்த ஒன் விஷனால தான் இதெல்லாம் நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப கம்பெனிக்காரனுக்கே வந்து போன் பண்ணி கேட்கறான். ஏங்க இந்த மாதிரி வந்து இந்த ஒன் விஷக்கு வந்து நான் வந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால வந்து நீங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒன் விஷ் கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம வந்து நீங்க வந்து இந்த விஷல இருந்து வெளில வரணும்னா நீங்க செத்தா மட்டும் தான் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ கூட தூக்கி வாரி போடுது. ஐயோ என்னடா இது இப்படி வந்து உங்களை மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போகும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோயினை விட்டு வந்திருப்பாரு ஹீரோ. அந்த பொண்ணு கூட போவாத என் கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்லையே இரு அப்படின்ற மாதிரி கேட்டுருந்துச்சு பாத்தீங்களா. உண்மையிலேயே வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அது காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒண்ணுக்கு போறது டூ பாத்ரூம் போறது எல்லாத்தையுமே வந்து அதே இடத்துல நின்று பண்ணிட்டு இருக்குது. நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து இன்னும் பயந்துறாரு. ஐயோ என்னடா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோக்கு வந்து நிறைய குழப்பம் வந்துருது. இதுதான் இந்த படத்தோட டிபேட்மே கூட. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நான் நைட்டு பார்ட்டிக்கு போறேன் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல என்னை விட்டு போகாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே முறைச்சி கோவமா என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவனை பண்ணி டார்ச்சர் பண்ணி அந்த பார்ட்டிக்கு அவளுமே கூட வந்துடுறா. இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்காளோ அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஹீரோயினுமே வந்து நடந்துக்க ஆரம்பிக்கிறா. இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ
ஹீரோயின் வந்ததுல இருந்தே பேசுறது சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு மாரி அக்ரெசிவா பேசுறாங்க. இது அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து சங்கடப்படுத்துதே தவிர சந்தோஷப்படுத்தல. இப்ப நம்ம ஹீரோயினிக்கு வந்து ஒரு கதைய சொல்லணும் அப்படின்ற மாரியான ஒரு டாஸ்க் வருது. அதுல வந்து கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது டக்கன் கேஸ்டில்னு சொல்லுவாங்க. நம்ம கூட நம்ம சேனல்ல வந்து அந்த மாரி ஒரு கதைய வந்து சொல்லியிருக்கோம். பிரதர் அண்ட் சிஸ்டர் இருப்பாங்க. அவங்க வந்து சூனியக்காரியோட அந்த போராட்டத்தெல்லாம் வந்து தகர்த்து அவங்க வந்து நல்லபடியா வந்து அந்த மந்திரத்தெல்லாம் உடைச்சு எப்படியோ தப்பிச்சிருவாங்க. இதுதான் அந்த படத்தோட கதையா இருக்கும். ஆனா வந்து இந்த கதையவே மாத்தி நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிஸ்டர் வந்து பிரதர் கூட வந்து தப்பா இருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றா. அதுக்கு பிரதர் வந்து வேணான்னு சொல்றான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து அசிங்கமா பச்சை பச்சையா பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அப்படிலாம் வேணாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னா இந்த மாதிரி கதையாமா சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இவ பேசாமயே இருந்திருக்கலாம். இவள பேச விடுறது தப்பா போச்சே குமார் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அடுத்ததா கேம் விளையாடணும். அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கிற ஒருத்தருக்கு வந்து கிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்ணலான்னு போற நேரத்துல நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டுகாரியை நகர சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் அந்த இடத்துல உட்காந்துக்கிறா. இப்ப ஃப்ரெண்டுகாரிக்கு பதிலா நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோ கிஸ் பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் வச்சிருக்கிற லவ்லாம் ரொம்ப பெரிய லவ்டா, நீங்க மட்டும் அந்த மாதிரி லவ் வச்சிருந்தீங்கன்னா செத்து போயிருவீங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்டுகார வந்து ஏமா இது நீதானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல இது நான் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா இது மாறி மாறி பேசிட்டு இருக்கால அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல உக்கிரம் அடைஞ்ச நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற அந்த பாட்டில் எடுத்து தலையில அடிச்சு உடைச்சிக்கிறாங்க. இவங்க மூஞ்ச இவங்களே கிழிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பதறி ஐயோ என்னடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க என்னதான் அடிபட்டாலுமே கூட ஹீரோ மேல வந்து ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. ஷோல்டர்ல சாஞ்சிக்கிட்டு வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே வந்து அந்த அடியெல்லாம் ஓரளவுக்கு செலவு பண்ணிட்டு ஏன் நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நீ என்ன லவ் பண்றியா, உண்மையிலேயே நீ என்ன லவ் தான் பண்றியா அப்படின்ற மாதிரி அழுத்தி சத்தமா கேட்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு வந்து இல்ல நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன், நான் தான் உங்க ஃப்ரீக்கி நிக்கி அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப ஃப்ரீக்கி நிக்கின்னு சொன்னாலுமே நம்ம ஹீரோயினி பிடிக்காது. ஆனா நம்ம ஹீரோயினி வந்து இந்த வார்த்தையை சொன்னதுமே நம்ம ஹீரோ இன்னுமே பதறி போயிறாரு. இவ ஹீரோயினி தானா இல்ல வேற எதுவா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு டவுட் வந்துருது. பேரையே வெறுத்திருப்பா நம்ம ஹீரோயினி. ஆனா வந்து அந்த பேரையே சொல்லி வந்து இவ பேசுறாளே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து வாழ்க்கையே வெறுத்துருது. ஆஹா இது வந்து ஏதோ சித்து விளையாட்டு போல இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பாத்துக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட பிரேக்கிங் டூ கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து நிக்கி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. அதாவது ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அந்த பொண்ணு சொல்லிருக்கோம், இந்த மாதிரி வந்து நீ சாரா கூட அதாவது ஃப்ரெண்டுகாரி கூட வந்து நீ வந்து க்ளோஸா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்லியிருப்பா. இப்போ ஹீரோவுக்கு வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நீ உண்மையான ஆள் இல்ல, நீ உண்மையான நிக்கி இல்ல, அவன் பேரை சொல்ற ஆனாலுமே நீ உண்மை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த பொண்ணுமே வந்து இல்ல நான் வந்து நிக்கியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்குது. ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோவுமே சரி சமாதானப்படுத்துக்காக என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொன்னதுமே வந்து இந்த பொண்ணு ரொம்ப வியர்டா பேக்வேர்ட்ல நடக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ இன்னும் பதறி போயிடுவாரு. ஏமா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலறிடுவாரு. இந்த சமயத்துல வந்து ஒரு கவிதை படிக்கும். அதாவது வந்து பைந்தமிழ் கவிதைன்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப பழமையான ஒரு கவிதையை சொல்லிட்டு இருக்கா. அந்த கவிதையோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ போனீங்கன்னா கையெழுத்துப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கவிதை தான் போட்டுருக்குது. அதை கேட்டதுமே நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் எங்க இருந்து போறது, அதனால வந்து ஹீரோயின் கூடயே வந்து பயத்தோட படுத்துட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்டுகாரி சாரா இருக்கா பாத்தீங்களா, அவ வந்து ஹீரோவுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா. அப்போ வந்து அவருமே பாத்துட்டு இருப்பாரு. உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னும் போது இல்ல இப்போதைக்கு பேச முடியாது, நீ வெளில வா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்டிருக்கோம். இல்ல என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. ஏய் முக்கியமான விஷயம்டா, நீ வரல இல்ல நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஹீரோவுக்குமே வந்து ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வரா, அதை நம்ம எப்படியாவது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவரும் ஆர்வப்படுறாரு. ஆனா பக்கத்துல தான் வந்து இந்த பொண்ணு இருக்குது. அதனால வந்து அவரு சரி போலாமா வாழாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. சரி ஓகே போய் தான் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தூங்குனதுக்கு அப்புறம் வந்து ஹீரோ வந்து கிளம்பி போறாரு. இப்ப நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனிக்கு தெரியாம வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காரு. ஆனா போயிட்டு இருக்கும் போதே வந்து ஒரு சின்ன சத்தம் கூட கேட்டு என்ன பேபி பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சவுண்ட் கேக்குது. ஏதா இல்லமா தண்ணி குடிக்க வந்தப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, சமாளிச்சிட்டு இருக்காரு. போய் பார்த்தா தான் தெரியுது அது வந்து தூக்க கலக்கத்துல வந்து உழைட்டு இருக்குது. இருந்தாலுமே வந்து பேபி செல்லம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஞ்சிட்டு இருக்குது. இந்த சமயத்துல இன்னொரு குரல் கேக்குது, அதாவது உண்மையான குரல் கேக்குது, நிக்கியோட குரல். அதுல வந்து என்ன கொன்னுடு அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து கேக்குறாரு, எதுக்காக நீங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்ற, நான் என்னைக்குடா கூட வாழ்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிக்கி வந்து பேசிட்டு இருக்குது. உண்மையான நிக்கி பேசிட்டு போல இருக்குது. இதே சமயத்துல வந்து இந்த புது நிக்கி இருக்குது பாத்தீங்களா, அதோட குரலுமே கேட்டுட்டு இருக்குது. ரெண்டுமே மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்குது. இப்ப ஹீரோ வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டுக்காரி இருக்கா பாத்தீங்களா சாரா, அவளை வந்து பாக்குறதுக்காக போறாரு. இவகிட்ட இருந்து இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஹீரோ எப்படியாவது வெளியே வர வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்காரி நினைக்கிறா. ஹீரோனி ஏதாவது ஒரு தெரப்பிக்கு கூட்டு போ, எப்படியாவது வந்து அவர் சரி பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த சொல்றா. அதாவது என்னன்னா, நம்ம ஹீரோயின் இருக்கா பாத்தீங்களா நிக்கி, அவளும் இந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கா பாத்தீங்களா, ஹீரோ கூட ஃப்ரெண்டா இருந்தால அவனுமே வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேர் தான் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 வருஷமா லவ் பண்ணுவாங்க, நடுவுல பிரேக்கப் பண்றாங்க. ஆனா பெருசா ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப்லாம் இல்ல. ஆனா வந்து லவ் பண்ணுவாங்க, பிரேக்கப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உனக்கு வந்து இந்த மாதிரி நிக்கி மாதிரியான பொண்ணுலாம் தேவைப்படாது, ஒரு அன்பான ஒரு அமைதியான ஒரு பொண்ணு தான் உனக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்காரி சொல்றா, சாரா சொல்லிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு கேட்டுறாரு, உன்ன மாதிரியா அப்படின்னு கேட்டதும் நம்ம ஃப்ரெண்டுக்காரியுமே வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு பின்னாடி இருந்து ஓடு ஒரு சத்தங்க, டம்முன்னு வந்து அடிச்சு நம்ம ஹீரோயினி நிக்கி இருக்காங்க பாத்தீங்களா, செங்கல் எடுத்து அடிச்சு நம்ம சாரா வந்து அடியோ அடின்னு அடிக்கிறாங்க. மூஞ்ச புலக்குறாங்க. கிட்டத்தட்ட பாதி மூஞ்ச காணோம். செங்கலை வச்சு அடிச்சு அவங்கள வந்து உருவத்தையே வந்து மாத்திடுறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து பதறி போற அளவுக்கு ஒரு
சீன் இது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப பாசமா ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, என்ன விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா பேசுறாங்க. ஹீரோவுக்கு வந்து என்னடா இப்படி வந்து ஒரு நரகத்துல மாட்டிக்கிட்டவே அப்படி மாதிரி வந்து பதறி போய்க்கிறாரு. ஸ்பாட்லயே நம்ம ஃப்ரெண்டுகாரி செத்துட்டா போல இருக்குது. இந்த சீன்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு மாதிரி டெரிஃபிக்கா இருக்கும். இந்த மாதிரி ஒரு டெரிஃபிக்கா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ஆனா நமக்கே வந்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் இந்த சீன்லாம். இந்த பாடி எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமா பேசிட்டு இருக்கா. ஒரு கொலையை பண்ணிட்டு இவ்வளவு சாதாரணமா இருப்பாங்களா யாராவது? அதை பார்த்த உடனே தான் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சது நம்ம ஒரே ஒரு ஆசைப்பட்டோம், அந்த ஒரு ஆசையினால இவ்வளவு ஒரு பிரச்சனை உயிரே போற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்பதான் ரியலைஸ் பண்றாரு. நம்ம சாரா இருக்கா பாத்தீங்களா, வந்து ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருக்கிற ஒரு கோர்ஸுக்கு வந்து ஜாயினிங் லெட்டர் வந்திருக்கும். அந்த லெட்டரை தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாரு. என்னடா நம்மளால ஒரு உயிரே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாரு. இதுதான் இந்த படத்தோட ஃபன் அண்ட் கேம்ஸும் கூட. இப்போ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி என்னன்னா நம்ம ஹீரோ வந்து திரும்பவும் அந்த ஒன் விஷயம் வந்து திரும்பி எடுத்து இந்த விஷயம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாதான் அது நடக்கும். இப்போ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நேரா அந்த கடைக்கு போயிட்டு எப்படியும் அந்த ஒன் விஷயம் வில்ல வாங்கி அவர் வந்து ஒடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒடிச்சு வந்து விஷயம் சொன்னா அந்த விஷயம் நடக்கவே இல்லை. ஏன்னா வந்து ஒரு மனுஷனால ஒரு தடவை தான் ஒரு விஷயம் கேட்க முடியும். அதுக்கு மேல வந்து அந்த விஷயம் வந்து மாறாது அப்படின்றத வந்து நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அப்போ வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட் லேன் இருக்கான் பாத்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு டேய் இந்த மாதிரி நடந்துச்சு, நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் மச்சான், தயவு செஞ்சு நம்புடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் கேட்கறான். இப்போ ஹெல்ப் கேட்டதும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கார என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா என்னடா இது சும்மா வச்சுட்டு என்ன இதை உடைச்சிட்டு இப்போ நான் வந்து என்ன கேட்டாலும் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 1 மில்லியன் பணம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா பணம், அந்த மாதிரி கொட்டுது. இப்போ ஹீரோ வந்து டேய் நான் உன்னை என்ன கேட்க சொன்ன, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண சொன்னா நீ என்னடா பணத்தை கேட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரனை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ காசு பார்த்தது நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் ஆஹா இது உண்மைதான் போல் இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறான். இதுதான் இந்த படத்தோட மிட் பாயிண்ட்டும் கூட. ஆக்சுவலா இந்த விஷயம்லாம் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் கர்ஸ்னால தான் இது நடந்திருக்கும். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா சமாதி மாதிரி வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரி செத்து போனா பாத்தீங்களா, அவளுக்கு வந்து பூனைக்கு எப்படி ரெடி பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து நம்ம ஹீரோடி வந்து இவளுக்கு வந்து ஒரு இறுதி மரியாதை ஊர்வலத்துக்கு செய்யற மாதிரி வந்து ஒரு செட்டப் செஞ்சு வச்சிருக்கா. இதை பார்த்த ஹீரோ வந்து திரும்பவும் என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயினி எப்படியாவது காப்பாத்தணும்ன்றது தான் நம்ம ஹீரோட மோட்டிவா இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயினி வந்து அழுதுட்டே சொல்றாங்க நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், ஏன்டா நீ என்ன புரிஞ்சுக்க மாட்ற டே மணி அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்தாமா உனக்கு ஒரு விஷயம் தரேன், நீ தயவு செஞ்சு இது ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேண்டிக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வாங்கிட்டு இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. இந்த சமயத்துல வந்து ஃப்ரெண்டுக்காரர் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு தான் தெரியல இந்த விஷயம் வந்து உண்மைதான் போல் இருக்குது, அதனால நம்ம ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வரான். அந்த சமயத்துல நம்ம ஹீரோயினி டக்குன்னு ஒரு கன் எடுத்து போட்டு அவனை சாவடிச்சிடுறாங்க. இரண்டாவது கொலை நடக்குது. இதுதான் இந்த படத்தோட பேட் கைஸ் க்ளோஸ்னும் கூட. இதை பார்த்த நம்ம ஹீரோவால தாங்கிக்கவே முடியல, என்னடா இது இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்குதே, அதுக்கு நம்ம தான் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவுக்கு தெரியும் இப்போ நம்ம செத்தனா வந்து கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா ஒரு பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. அப்ப வந்து ஃபீல் பண்ணி என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா சரி நம்ம செத்துட்டோம்னு சொல்லிட்டு மாத்திரை போட்டுட்டு இருப்பார் போல் இருக்குது. போட்டு மயக்க நிலையில இருப்பாரு. இந்த சமயத்துல என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு வந்து எழுச்சி வந்து நம்ம ஹீரோயினை வந்து கட்டி பிடிச்சிட்டு ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க. இப்பதான் நமக்கு புரிய வரும் நம்ம ஹீரோயினி கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்டுப்பார் பாத்தீங்களா, அந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க போல் இருக்குது. அவங்க என்ன கேட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா நான் எப்படி அவனை லவ் பண்றானோ அதே மாதிரி அவனும் என்ன லவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பொண்ணு சொல்லுது. இந்த விஷயத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட வந்து அன்பை பரிமாறி ஹாப்பியா இருக்கிற சமயத்துல ஹீரோ மாத்திரை போட்டிருந்தாரு பாத்தீங்களா, அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. வாய் நொர தள்ளி வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கீழே விழுந்து அங்கேயே செத்து போயிறாரு. இப்போ இவரோட விஷயம் வந்து கேன்சல் ஆயிடும் இல்லையா, அதனால வந்து நம்ம ஹீரோயின் வந்து பழைய நிலைமைக்கு வந்து திரும்பிடுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு வந்து அந்த கர்ஸ்லாம் வந்து மறைஞ்சு போயிருது. ஏன்னா ஹீரோ தான் வந்து செத்துட்டார் இல்லையா, அவர் செத்துட்டாருன்னா அந்த அவரோட விஷயம் வந்து கேன்சல் ஆயிடும். அதனால வந்து ஹீரோயின் பழைய நிலைமைக்கு திரும்பிடுறாங்க. இப்போ வந்து ஹீரோயின் கதறி அழுகுறாங்க. ஏன்னா தான் முன்னாடி வந்து ஃப்ரெண்டுக்காரன் செத்து போயிட்டான், ஹீரோ செத்து போயிட்டான். இதனால இதை தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஃபினாலேவும் கூட. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்துக்கு வந்து எவ்வளவு ரேட்டிங்னு பாத்தீங்கன்னா 10 out of 10 தாங்க. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பெருசா பட்ஜெட் இல்ல, பெருசா வந்து எந்த ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் இல்ல, நல்ல கதை இருந்தாலே போதும் அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்கன்றதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு உதாரணமா மாறி இருக்குது. இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓடிடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் வந்து சேவ் த கேட் வெர்ஷன்ல என்ன ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் இன் தி ஹவுஸ் அப்படின்ற மாதிரியான ஜானர்ல தான் வருது. ஒரு புதுமுக டைரக்டர் இவ்வளவு சூப்பரா கொடுத்திருப்பாரான்றது வந்து ஆச்சரியம் தான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பரத் வாசன்.